பேர் ஜான் பிரிட்டோ. கடந்த 30 வருட காலமாக நான் ஃபைனான்ஸ் லைனில் இருக்கிறேன். ஸோ ஃபைனான்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். சினிமா இண்டஸ்ட்ரீஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஃபைனான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 2002 வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா மெகா ஷோ வந்து ரோஜா கம்பெனிஸ் காஜாமுதீன் அவர்கள் வந்து என்னோட பொறுப்பை கொடுத்தாரு. அவர் தான் நடிகர் சங்கத்துக்கோசரம் அந்த ப்ரோக்ராம் நடத்தினாரு. அதுக்கு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். ஃபைனான்ஸ் துறைக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு அதற்கும் அப்பாலும் ஒரு சீரியல் எடுத்தேன். அது 13 எபிசோட். தூர்தர்ஷன் வந்து அப்போ வெரி வெரி ஃபேமஸ். திரு நடராஜன் டைரக்டராக இருந்தார். அப்போ வந்து திரு ஜிகே மூப்பனார் மூலியமா அவர் அந்த சீரியல் வாய்ப்பு அவரோட பேசி ஒரு சீரியல் வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தால் அந்த சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். 13 எபிசோடு. அந்த டயத்திலேயே வந்து ஒரு நல்ல லாபகரம் அமைந்தது. அதற்கு பிறகு சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் பண்ணினேன், அஸ்திவார்னு. அந்த சீரியலும் நன்றாக தோணுது. அது ஆடியோவே நல்லா அருமையாக அமைந்தது. சீரியல் பிரகாஷ் வாய்ந்து சபிதா ஆனந்தி நடிச்சிருந்தாங்க. ஸோ அவுட்டோர் ஷூட்டிங் தஞ்சாவூரில் போய் பண்ணோம். ராஜ் பெயின்ஸ் வாங்கிட்ட பண்ணோம். அந்த சீரியல் வெரி நல்ல சக்ஸஸ்ஸு. ஆடியோவே நல்ல ரேட்டுக்கு போச்சு. அதில் வந்து ஹாரி ஜெயலலிதா தான் கீபோர்ட் பிளேயரு. ஸோ அப்போ கீபோர்ட் பிளேயராக இருக்கிறது அவர் சம்பளமே கம்மி தான். ஒரு கால் ஷீட்டுக்கு 8500 ரூபா வாங்கினாரு அந்த சீரியலுக்கு. ஏஆர் ரஹ்மானோட மேனேஜர் நோயல் தான் அந்த படத்துக்கு ஒரு சாங் பண்ணார். அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. காந்திதாசன் தான் அந்த சீரியலுக்கு வந்து மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் ஒரு கிளப்பு மாதிரி வச்சுருந்தேன், ஜூலி ஃபைனான்ஸுன்ட்டு. அதில் வந்து நிறைய நாடகங்கள், ராஜா அண்ணாமலை மன்றம், நாண்டி சீதையார். ஸோ இது மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் அப்பப்போ பண்ணிட்டு இருப்போம். இந்த ஃபைனான்ஸ் துறைக்கு வரதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய பேசிக். மெம்பர்ஷிப் வந்து ஒரு 1000 மெம்பர்ஷிப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு 3 குரூப்பாக வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு சீரியல், சினிமா நாடகம் தனியாகவும் சினிமா தனியாகவும் 2 விங் வச்சு 2 விங்காக பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து டைமண்ட் பாபு கூட என்னோட சபாவில் பொருளாளராக இருந்தார். அதற்கப்புறம் வந்து அவர் தனியாக டைமண்ட்ஸ்னு ஆரம்பித்தார். ஸோ இன்னைக்கும் அவர் எங்களுடைய நண்பர் தான் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஸ்டார் வியூன்னு ஒரு மேக்சின் ரன் பண்ணார் 2 வருஷம். ஸோ குவாலிட்டி ஸ்டார் டெஸ்ட் மாதிரி அந்த குவாலிட்டி கொடுத்தேன். அது உலகம் பூரா அந்த பத்திரிகை போச்சு. இந்திய ஆர்டிஸ்ட், தமிழ் ஆர்டிஸ்ட், தெலுங்கு ஆர்டிஸ்ட் வந்து என்னுடைய மேக்சினை பார்த்துட்டு இன்டர்வியூ ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் மேலே ஈஸியாக கொடுத்தாங்க. எனக்கு அமைஞ்ச எடிட்டர் வந்து ரிச்சர்டு நல்லபடியாக எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவர் ரிச்சர்டு எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கிறதுனால எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் இன்டர்வியூ வந்து ஈஸியாக எடுக்க முடியுது. நல்ல நாலேஜ் உள்ள பர்சன். ஸோ அதுக்கப்புறம் மேக்சின் பேசுறதுக்கப்புறம் ஃபர்தராக நான் வந்து நடத்தினேன். ஏன்னா அதில் வந்து என்னோடய ஃபைனான்ஸ் துறையிலே எனக்கு வந்து பிஸியாக இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியல. முதல்ல கல்யாணம் நான் வந்து கேப்டனாக இருக்கணும். நாங்கள் பண்ணிட்டோம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துருக்கிறப்ப ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து என்ன சாப்பிடுன்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன கேப்டன் வெயிட் ஆயில் கேப்டன். அந்த டயத்தில் வந்து ஏர் ஹோஸ்டஸ் கேட்குறேன், கேப்டன் இஸ் இன்சைடு. நோ ஈஸ் அவர் கேப்டன் அப்படின்னு ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஆரம்பிக்கிறேன். கேப்டன் மீன்ஸ் வந்து ஃப்ளைட்டில் கேப்டன்கிறது வந்து பைலட்டாக சொன்னாங்க. நான் கேப்டன்னா விஜயகாந்த் சாரை தான் கேப்டன் வந்து சொன்னேன். அதோட ஓகே. அப்புறமேல காசு வந்து பண்ணி சரி என்ன சாப்பிட்றீங்க கேட்டாங்க. அப்போ வந்து உடனே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஜூஸ் கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன். ஜூஸ் ஓகே ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணணும், வெயிட் ஐ கிவ் அப்படின்னு சொல்லி ஏர் ஹோஸ்டஸ் கொடுத்தாங்க. இப்போ காஜா போய் சொன்னாரு, ஏன் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணி நம்ம டேக் ஆஃப் ஆகியா சார், அதனால ஜூஸ் குடிக்கல என்ன தப்பு இருக்கு, அதனால ஜூஸ் வந்து கேட்டால் உடனே ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவரோட டிராவல் பண்றப்ப அவர் எதை பற்றி தயங்க மாட்டாரு, பயப்பட மாட்டாரு, யாரையும் பயப்படவும் மாட்டாரு. எந்த இடத்துல எது வேணாலும் கேள்வி உரிமையோட கேட்டாரு. நான் அது மாதிரி ஒரு கேப்டனை லைஃப்ல நானும் பார்த்தது கிடையாது.
ஸோ ரியலாக வந்து அதே போல் மலேசியாவில் வந்து ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டை பற்றி அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குறாங்க, என்ன நடிகர்லாம் அவங்களால நடத்த முடியாதா அப்படின்னு அவர் கேட்டார். அதை பற்றி அவர் பயங்கரமாக போல்டாக பேசினார். அதை பற்றி யார் பொலிட்டிக்கலை பற்றி எதை பேசினாலும் அவர் அதை பற்றி பயப்பட மாட்டார். ஸோ எது நடக்குமோ அதை நடந்தாலே போதும். அவர் அதே போல் சிங்கப்பூரில் அவரை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம், அவர் கையால் டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த கூட்டம் வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ஜனங்க வந்து இருந்தாங்க. ஆனால் அவரால் கையில் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 600 பேருக்கு அவர் கையால் நின்று கொடுத்தது வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆனால் அவருடைய நடிகர் வந்து ஒரு விஜயகாந்த் வந்து அந்த சிங்கப்பூரில் வந்து ரஜினிகாந்த் கூட சிங்கப்பூருக்கு விஜயகாந்துக்கு அவ்வளோ முழுசு இருந்தது. அந்த ஷோ ரொம்ப கிராண்டாக சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் வந்து மலேசியாவில் வந்து அவர் மறக்கவே முடியாது. ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரு பெட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ விஜயகாந்த் சார் வந்து தன்னுடைய வேஷ்டி, புது வேஷ்டி இருந்தார், அந்த வேஷ்டியை கொடுத்தாரு, ஷர்ட்டை கொடுத்தாரு. அதை அதை ரெண்டையும் தான் அணிந்துதான் வந்து இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி கூட ஒரு சூப்பர் ஸ்டார்னு கூட ஒரு பெருசாக கொடுத்தாங்க, உரிமையோட போட்டார். ஸோ கேப்டன் அவருக்கும் என்னுடைய சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னன்னு சொன்னார். ஆனால் கணக்கச்சிதமாக அமைஞ்சிருச்சு. இந்த ஷோ வெரி கிராண்டாக சக்ஸஸ் ஆச்சு. ஸோ கமல் சாரும் சூப்பர் ஸ்டாரும் 2 பேரும் ஸ்டேஜில் பேசுகிறப்ப ஒரு பெரிய கரகோஷமும் அந்த கைத்தட்டலும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அதே போல் அந்த ஷோ வந்து நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே 4 நாளாக அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் உட்காந்துருந்தோம். ஸோ டிக்கெட் ரொம்ப ஸ்லோ சேல்ஸ் இருந்தது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வருவாரா வரமாட்டாரு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்ச உடனே கூட்டம் 6 மணிலேருந்து விடிகாலில் 6 மணிக்கே கூட்டம் அலம்போத ஆரம்பிச்சிருச்சு டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு ராஜா சார் வந்து என்னை ரூமில் எழுப்பி பசங்களை உடனே இங்கிட்ட அனுப்பு, குளிக்காமல் அனுப்பு அப்படின்னு சொன்னார். பசங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளிக்காமல் எல்லாரும் போய் கவுண்டரில் போய் உட்காந்தாங்க. ஸோ கவுண்டரில் போய் உட்காந்து டிக்கெட் சேர்ந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ அது டிக்கெட் கவுண்டரில் 5 பேர் டிக்கெட் இஷ்யூ பண்ணவங்க 5 பேர் பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அப்படி வந்து ஷோ உங்களுக்கு கிராண்டாக சக்ஸஸ் பண்ணினார். அவர் காஜா பெரிய கேப்டன் சார் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் வந்து இங்கே போகிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, சரி தமிழ் ஸ்டாராக இருக்காங்க, அவரே கூட வந்து நடிகர் சங்கத்துக்கு வேண்டிய அவ்வளோ பாடுபட்டு முயற்சி எடுத்து நம்முடைய கால் சீட்டி அங்கெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு அது வந்து ரொம்ப பெருமைப்பட விஷயம். நடிகர் சங்கத்துக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நான் கண்ணால் பார்த்ததுனால அதனால விஷயம். அந்த ஷோவுக்கு வந்து என்னால் ஃபைனான்ஸ் வந்து என்ன ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு, ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஷோ நான் இது வரைக்கும் எங்கேயுமே எனக்கு பார்த்தது கிடையாது. எனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. என்ன ஷோ, எதுக்காக சார் அங்கே போய் பண்ணீங்க? என்ன ஷோ? 2002 வந்து இந்த ஷோ வந்து நடிகர் சங்க கட்டட நிதிக்கு வேண்டி இந்த ஷோ வந்து நடந்தது. கேப்டன் அவர்கள் வந்து தலைமையில் எல்லா நடிகர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எந்த நடிகரும் தனக்கு சம்பளமே வேண்டாம், அவருடைய கால் சீட்டெல்லாம் விட்டு கொடுத்து இந்த ஷோ கலை நிகழ்ச்சியை வந்து கலைஞர்களுக்காக பண்ணுறது, அதனால எல்லாருமே ஃப்ரீயாக தான் வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் கூட்டு போகிறப்ப எல்லாருமே ஃப்ளைட்டில் வரல, எல்லாருலேயுமே நாங்கள் ஒரு 6 பஸ் ஆர்கனைஸ் பண்ணி பஸ்ஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. பஸ்ஸில் போகிறப்ப எங்களுக்கு ரொம்ப விதவிதமான அனுபவங்கள்லாம் இருந்தது. இந்த அனுபவங்களை வந்து ரியலாக வந்து சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வடிவேலை வந்து எங்கே அவன் கேட்குறப்ப யாரையா வடிவேலு பாட்டா சென்ட்ரல்ல அவர் சீட்ல உட்காந்து படுத்து தூங்காம அவர் சென்ட்ரல்ல ஒரு துண்டை விரிச்சு போட்டு சென்ட்ரல்ல தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவர் கூப்பிட்டு அவர் பாபா ஷூட்டிங் முடிச்சுட்டாரு. படம் ரிலீஸ் டயத்துல இருந்தது. அந்த டயத்துல வந்து உடனே வடிவேலு வந்துட்டே அதே மாதிரி சினிமா பாணியிலேயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மடிச்சு கட்டிட்டு அது கீழே இறங்கி வந்துட்டாரு. அப்ப கூப்பிட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு நம்ம பஸ்ல இருந்து வந்தோம். அப்புறம் வந்து குஷ்புவோட டாக்டர் வந்து சின்ன கை குழந்தை வச்சிருந்தாரு. அப்போ வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து கீழே மாமான்னு சொன்னோன்னே குஷ்புவோட பொண்ணு வந்து இப்படி கையை காட்டும்.
அது அக்கறோட குழந்தைய கூட வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பாபான்னு சொன்ன உடனே அந்த கையை காமிச்சது. அது வந்து எல்லாருமே கை தட்டி சிரிச்சாங்க. குழந்தை கூட அந்த சூப்பர் ஸ்டார் இது வந்து தெரியுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் அந்த பார்க்குறப்ப ரொம்ப கலை நிகழ்ச்சி ஒரு கலை குடும்பம் மாதிரி எல்லாருமே சென்று வந்தது வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது. அந்த இதில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து என்னை வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த டயத்தில் மாதவனுக்கு வந்து பெண்கள் ரசிகைகள் வந்து ரொம்ப அதிகம் ஜாஸ்தி இருந்தது. மாதவனுக்கு வந்து மலேசியாவில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி மாதவன்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், மாதவன்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார்ட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாது, கமலாசன்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாது. மாதவன் சார்ட்ட ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். அவர் மாதவன் சார் என்ன எல்லாத்துலையும் காசு வைக்கணும்னு கேட்குறாரு. அப்படியே அவங்க வந்த வேலை சொன்னாங்க. இல்லை அவர் ஒரே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரெஸ் பண்ணி அவர் ரிலேட்டிவை பிடிச்சி என்னுடைய ரிலேட்டிவை பிடிச்சி அவங்க வந்து கேட்டதை நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ மாதவன் ஃபேன் இருந்தது. இன்னும் மறக்காம இருக்கீங்க. அது என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு? 2002 ஒரு நடிகர்களும் பக்கத்துல நம்ம போய் பக்கத்துல நின்று பார்க்கறது எவ்வளவு பார்த்த காண கிடைக்காத சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருக்கிற இளைய தளபதியாக கமலஹாசன் சாரா இருக்கட்டும், சீனியர் ஆர்டிஸ்ட் பனோரமால இருந்து சரத்குமார் சார் இருந்து நெப்போலியன் சார் இருந்து எல்லாருமே அனைத்து திரை உலகமே திறந்து வந்து இருக்கிறப்ப அதை வந்து காண கிடைக்காத பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் தக்கபடியாக நல்லபடியாக நான் பயன்படுத்தி அதற்கு நான் பணத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சொன்னபடியாக அவங்க பணத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. அதை நான் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை வந்து யாருன்னா ஃபண்ட்ஸ் இப்போ வாங்கணும் நான் வந்து ஃபுல் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸு ட்ரேடர்ஸு மேனுஃபேக்சர்ஸு அவங்களுக்கு வந்து நான் ஃபைனான்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். மினிமம் 50 லட்சத்துலேருந்து 50 கோடி வரைக்கும் என்னால் 2-3 நாட்களில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். செக்யூர்டாகவும் பண்ணுறேன், அன்செக்யூர்டாகவும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து டேர்ன் ஓவர் நல்லாயிருக்கும். டேர்ன் ஓவர் இல்லாத கம்பெனி என்னால் வாங்கி பணம் வாங்கி கொடுக்கவே முடியாது. தமிழகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அதே இடத்துக்கு வந்து டைரக்டாக இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு முதல்ல நீங்கள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, ஜிஎஸ்டி இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சினாலே நான் உங்களுக்கு கம்பெனி நல்ல டேர்ன் ஓவர் வால்யூம் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகவே நான் வாங்கி தரேன். தயக்கமின்றி என்னுடைய மொபைல் நம்பர் 9840477787. இந்த நம்பரை நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியலில் யாரை கேட்டாலும் என்னுடைய நம்பர் தெரியும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வாங்க, என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணித்தரேன். நீங்கள் தமிழ் டுடே சேனலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க. அடிக்கடி நீங்கள் பாருங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொகுத்து வழங்குவார்கள். நன்றி, வணக்கம்.